தல அஜித் மட்டும் அரசியலுக்கு வந்திருந்தா அவர் அப்பவே சிஎம் ஆயிருப்பாருங்க அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு பிரபலம் சொல்லியிருக்காரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களோட பர்சனலாக அவர் கூடவே இருக்கக்கூடிய ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் தான் அப்படியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எங்கே சொன்னார், இதனுடைய உட்பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். கலாட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்களுடைய ஜோதிடர், அதாவது தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆஸ்தான ஜோதிடராக இருக்கக்கூடிய, அவருக்கு கட்சி தொடங்குறதுலேருந்து ஒவ்வொரு நகர்வுகளையும் எப்படி செய்யணும் அப்படின்னு நாள் குறித்து கொடுத்த, சனிக்கிழமைலாம் வெளியே வந்தார்ல விஜய் அவர்கள், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வெளியில் வரனார், அது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக குறித்து கொடுத்த ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர் தான் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இந்த விழாவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உண்மையிலேயே முதல்வர் ஆகிறதுக்கான ஜாதகம் அஜித் அவர்களுக்கும் இருந்துச்சு, விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அஜித் அவர்களுக்கும் இருந்துச்சு. நான் முதல்வராக்கணும்னு முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்து நான் முடிவு செஞ்சது அஜித் அவர்களுடைய ஜாதகம் தான் அப்படின்னு விஜய் அவர்களோட ஜோதிடர் சொல்லியிருக்கார். 2016 காலகட்டங்களில் விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு 2016 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைது. அதற்கு பின்பு விஜய் ஜெயலலிதா அவருடைய மரணம் நிகழ்து. அந்த மரணத்திற்கு பின்பு 1.5 ஆண்டுகளாக இவர் அஜித் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு எப்படியாவது அஜித் அவர்களை அப்ரோச் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நீண்ட நெடிய காத்திருப்பெல்லாம் காத்திருந்தாராம். அஜித் அவர்களை பற்றி நமக்கே தெரியும், அவரோட சொந்த படம் ரிலீஸ் ஆக போது ஆடியோ லான்ச் வைக்கிறோம் வாங்கன்னு கூப்பிட்டாலே அவர் வரமாட்டார். எனக்கும் ரசிகருக்குமான தொடர்பு என்பது திரையில் கொண்டாடுறதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடியவர், தன்னோட ரசிகர் மன்றங்களையே கலைச்சவர். தன்னோட படம் வெளியாகுதுன்னா நீங்கள் படத்துக்கு வெளியில் கட் அவுட் வைக்காதீங்க, பேனர் வைக்காதீங்க, இப்போலாம் மரக்கன்றுகளை நடுங்கன்னு அவரோட 35-36 வயதுகளிலேயே சொன்னவர். கிட்டத்தட்ட தன்னுடைய ரசிகர் மன்றங்களை கலைச்சவர். அஜித் அவர்கள் தலைங்கிறது அவருடைய பட்டம், கிட்டத்தட்ட ரசிகர்களால் சூட்டப்பட்ட பட்டங்கிறத தாண்டி தீனா படத்தில் முதல்ல மகாநதி சங்கர் கூப்பிடுவார் தலை அப்படிம்பார். அதை கேட்கும் போது அப்படி கெத்தாக இருக்கே, அந்த தலைங்கிறது அவருடைய அடைமொழியாக மாறிடுச்சு. ஆனால் அவர் ஒரு நாள் திடீர்னு ஒரு அறிக்கை வெளியிட்டார், என்ன தலைன்னு யாரும் கூப்பிடாதீங்க அப்படிங்கிறார். ஸோ அப்போ அஜித்குமார் அவர்களுடைய விஷயங்களை புரிந்து கொள்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஷாலினி, அது போக குழந்தைகள், ஒரு ஆண் ஒன்று பெண் ஒன்றுன்னு அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பத் தலைவனாக அவர் ஒரு பக்கம் இருப்பார். இன்னொரு பக்கம் தனக்கு பிடித்த கார் ரேசர், கார் பந்தயத்தில் இருப்பார். திடீர்னு பார்த்தா சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி ஸ்டூடெண்டோட சேர்ந்துட்டு ஹெலிகாப்டரை சின்ன லெவலில் செய்து கொண்டு அவர்களோட சேர்ந்து பறக்க விட்டுட்டு இருப்பார். திடீர்னு அண்மை காலமாக பார்த்தா கிரிக்கெட்லாம் விளாட்றாரு. இப்படிப்பட்ட அஜித்குமார் அவர்கள் எப்பொழுதுமே தனக்கான ஒரு வாழ்க்கை, அதுக்குள்ளே அரசியல் இல்லை, தன்னுடைய ரசிகர்களை அரசியல் மையப்படுத்துறது இல்லை, அவர்களை வைத்து எதுவும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் இல்லாதவர், ரசிகர் மன்றத்தை கலைத்தவர் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ அவரை போய் அப்ரோச் பண்ணியிருக்காரு. முதல்ல 2017 காலகட்டங்கள் உங்களோட ஜாதகம் வந்து ரொம்ப அற்புதமான ஜாதகம், கலைஞரும் இறந்து விட்டார், சொல்லி ஜெயலலிதா அவர்களும் இறந்து விட்டார், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்குது, நீங்கள் அரசியலுக்கு வரணும், ரொம்ப குறிப்பாக அதிமுகக்குள்ளே நீங்கள் வரணும் என்பது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ அஜித் தரப்புலேருந்து நோ, எப்படி அந்த நேர்கொண்ட பார்வை படத்தில் நோ அப்படின்னு சொல்லுவாரோ அது மாதிரி நோ அப்படின்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறார். நோன்னு சொல்லி அனுப்பிட்டாராம் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்களை. அதுக்கு காரணம் சொல்லப்பட்டதா அவர் சொல்கிறார், அவருடைய உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்குமா அப்படின்னு கேட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுதும் பிரச்சாரம் போகணும், எடுக்கணும், களப்பணி செய்யணும், உழைக்கணும், ஸோ அதில் தனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவருடைய அன்றைய உடல்நிலையும் அதற்கு சரியாக தோதாக இல்லை அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் சொல்கிறார் இவர். ஸோ அப்போ அதற்கு பின்பு தான் அவர் விஜய் அவர்களை நோக்கி நகர்ந்திருக்கிறார். விஜய் அவர்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணார். விஜய் இயல்பாகவே அவருக்கு ஒரு அரசியல் ஆர்வம் இருந்ததில்லை, உன்னால் முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த விரல்களை காட்டிவிட்டு அந்த கைரகையை காட்டுவது போல அவர்கிட்ட இருந்த கட்சி கொடி, அன்றைக்கே இருந்த ரசிகர் மன்ற கொடியாக இருக்கலாம், நீண்ட நெடுங்காலமாக விஜய் படங்கள் சர்ச்சையில் சிக்கியதாக இருக்கலாம், இதெல்லாம் சேர்ந்து அவருக்குள்ள ஒரு அரசியல் அபிலாஷைகளை உருவாக்கியிருக்கல, அதனால் விஜய் களத்துக்கு வந்தார். இந்த ஜோதிடர் தான் மீண்டும் கணிக்கிறார், ஒருவேளை தனுஷ் அரசியலுக்கு வந்துட்டார்னா திமுக இடத்த அவரும் முடிச்சிருவார், விஜய் வெர்சஸ் தனுஷ்னு களம் மாறிடும் அப்படிங்கிறார். ஒருவேளை தீபாவளி ரிலீஸ் பற்றி பேசுகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தான் பேசுகிறார். தீபாவளி ரிலீஸ்லாம் இனிமேல் படங்களில் விஜயும் அவர்களும் மோத தயாராக இல்லை, ஜனநாயகன் படம் வரல, அதோட முடிஞ்சு போயிட்டது அவருடைய கேரியர், அது இப்படி தான் வந்திருக்கிறது. ஸோ அவர் வந்து முதல்வராகி விட்டார், இனி அவர் படங்களில் நடிக்க முடியாது, நடிக்கவும் போகிறதில்ல. ஸோ அப்போ அவர் அதை சொல்லலை, அவர் இப்பவும் சொல்கிறார் திமுக இரண்டையும் காலி செய்து விட்டு விஜய் வெர்சஸ் தனுஷ்னு மாறிடும், நான் தனுஷ் ஜாதகத்தையும் பார்த்துருக்கேங்கிறார். ஸோ இது வந்து இயல்பாகவே நடந்ததா, விஜய் ஒரு மேஜிக் மாதிரி வந்துருச்சா, இல்லைன்னா அந்த ஜோதிடர் சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க, அஜித் வந்திருந்தால் அவரே சிஎம் ஆயிருப்பாருங்க, இப்போ அஜித் வரல, விஜய் வந்துட்டார், அடுத்தது அவர் சொல்லக்கூடிய தனுஷ் வந்துட்டார்னா விஜய் வெர்சஸ் தனுஷ்னு களம் பாரிடுமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, தனுஷ் அவர்களுக்கு ஒரு அரசியல் ஆசை துளிர்த்திருக்கிறது, அது ரொம்பவும் தீவிரமாக இருக்கிறது. 2031 வரை தனுஷ் திரைப்படங்களில் நடிக்கத்தான் போகிறார். ஏனென்றால் அவர் இளைஞர், அவர் நடிக்கிறார், விஜய் நடிக்காமல் இருக்கிறார். அவர் நடிக்க அடுத்த ஜென்ரேஷன் இளைஞர்கள்ட்ட தனுஷ் ஊடுருவி கொண்டே இருப்பார். தனுஷ் ஒரு ரசிகர் மைய ஓட்டை தான் அவரும் எடுக்க முடியும், அது விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கியை தான் அவர் கை வைப்பார் என்பதுதான் நம்முடைய பார்வை. திமுக ஓட்டு வங்கி என்பது அடிப்படை கட்டமைப்பு கொண்ட ஓட்டு வங்கி, மக்கள் தான் வாக்களிக்கல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில்.
மக்கள் பெருவாரியாக வாக்களிக்கல, அதே நேரத்தில் கட்சி ஓட்டுகளை அவர்கள் பெற்றிருக்காங்க. அதுக்கு உதாரணம் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக 21% எடுக்குது, 2021 சட்டமன்ற தேர்தலையும் 21% எடுக்குது. ஸோ அதனால் இதைத்தான் நம்ம பொருத்தி பார்க்கணும். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 23% ஓட்டை எடுத்தது, இப்போ கூட்டணியோடு அதே 23% ஓட்டை திமுக எடுத்திருக்கிறது. ஸோ அப்போ இது விஜய் தனுஷ் என்கிற யுத்தத்தை ரிக்கி ரத்தன் பண்டிட் சொல்வதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய யூகம் சரியாக இருந்தால் விஜய் கட்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத ரசிக மனநிலை கொண்டவர்களை அவரால் ஈர்க்க முடியும் என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.